இட்லி அரிசி வச்சு ஒரு ரிப்பன் பக்கோடா செய்யலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இட்லி அரிசியில் மாவு அரைச்சி இந்த ரிப்பன் பக்கோடா செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சதுன்னா ஒரு லைக்ஸ் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இட்லி அரிசியை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு உப்பு பெருங்காயம் சேர்த்து அரைச்சி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கு. இதுக்கு பொட்டுக்கடலையை ஒரு 1 கிலோ அரிசிக்கு 1/4 கிலோ பொட்டுக்கடலைங்கிற விதத்தில் மாவு அரைச்சி சலித்து எடுத்து வச்சுருக்கு. இப்போ அந்த பொட்டுக்கடலை மாவை இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காரத்துக்கு ஒரு வரமிளகாப்பொடி தேவையான அளவு போட்டுக்குங்க. போட்டு நல்லா கலந்து பிசைஞ்சு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த அச்சு முறுக்குழக்கில் இந்த மாதிரி இருக்கிற அச்சை எடுத்து போட்டுட்டு முறுக்குழக்கு உள்ளே கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இந்த அச்சு தான் ரிப்பன் பக்கோடாவுக்கு போடணும். இதை போட்டு உள்ள பக்கம் உலக்கில் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம், ஈஸியாக புளியறதுக்கு. அமுத்துற அச்சுலையும் இந்த அச்சுலையும் உள்பக்கம் எண்ணெய் தடவி வச்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கு. எண்ணெய் கடலெண்ணெய் இது பொங்காமல் இருக்க கொஞ்சம் புளி சேர்த்துருக்கு. அது நல்லா வெந்தோடனே எடுத்துட்டு நம்ம சூடான எண்ணெய் எடுத்து அந்த மாவில் 2 கரண்டி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இது போல் பிசைஞ்சு நம்ம அந்த உலக்கில் போட்டு உள்ளேயே புழிஞ்சு விட்டுறணும். எண்ணெயிலேயே நேராக புழிஞ்சு விட்டுறலாம். எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா க்ரீம் கலரில் இருக்குது. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சு சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், சலசலப்பு அடங்கி பெரிய பெரிய பபிள்ஸ் வருது, சின்னதுலாம் குழஞ்சிச்சு. இப்போ எடுத்துகிட்டு இதே போல் நம்ம அச்சில் போட்டு புழிஞ்சிக்கணும். நல்ல சாஃப்டான கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்ல சுத்தமான ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அமுத்துனா எவ்வளோ சாஃப்டாக உடையுது பாருங்கள். நல்ல வாசமான டேஸ்டியான ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.